தம்பி எஸ்டிஆர் போக போகும் தூரம் எனக்கு தெரிகிறது. உங்களுக்கு கடமை இருக்கிறது. இந்த கூட்டத்தை வழிநடத்தும் தலைவர் நீங்கள். சிவண்ணா அப்படின்னு சொல்லுவாங்க எல்லாரையும். ஆனா நான் அவருக்கு சித்தப்பா. அங்கிருந்து கன்னடத்து சூப்பர் ஸ்டார் இங்க வந்திருக்காரு. அவர் தன்னை அப்படி அடையாளம் காட்டிக் கொள்ளவில்லை. என் மகனாக, என் ரசிகனாக இங்கே வந்திருக்கிறார். உங்கள் பிரதிநிதியாக. ஜீவா என்பது இப்பொழுது அபிராமி அவர்கள் எடுத்திருக்கும் அவதாரம். அபிராமி என்பதே ஒரு அவதாரம் தான். குணா படம் பார்த்துட்டு ரசிகையாக மாறி தன் பெயரை மாற்றிக்கொண்டார். நன்றி. த்ரிஷா அவர்கள் அழகு அப்படின்னு அடிக்கடி சொல்றாங்க. அதெல்லாம் யாருக்கு வேணா தெரியும். ஆனா கிட்ட நெருங்கி போனாதான் உள்ள எவ்வளவு அழகா இருக்காங்க அவங்க. அதுவும் அந்த ஹேர் ஸ்டைலுக்குள்ளெல்லாம் ஒரு அழகு இருக்கு. தலைக்குள்ள அவங்களுக்கு தலைகணம் என்பது பொன்னியின் செல்வன் ஹேர் ஸ்டைல்ல இருந்து வந்திருந்தா உண்டே தவிர அவங்களுக்கு தனியா அது கிடையாது. அது எனக்கு அவங்களிடம் ரொம்ப பிடிக்கும். அவர்கள் இரும்பு மாதிரி இருக்கும் பார்க்கும்போது. ஆனா உருக்கிடலாம், உருவாக்கிடலாம். அதை பண்ணியிருக்காரு மணி சார். இதுல விழாவின் நாயகன் ரஹ்மான் அவர்கள் ஒரு போதையில அப்படி இருக்கும்போது எழுப்பி விட்டு மறுபடியும் இன்னொரு போதையில என்னை ஆழ்த்தி விட்டவர் ரஹ்மான். எங்க அண்ணன் இளையராஜா, தம்பி ரஹ்மான். தென்னகம் இந்தியா பெருமை கொள்ளும் அற்புத கலைஞர்கள். மணி சார் என்ன மணி சார் சிரிக்கிறார் பாரு. ஆனா நாங்க முதல்ல மீட் பண்ணதுல இருந்து அப்படிதான் பேசிட்டு இருக்கிறோம். ரொம்ப சின்ன வயசுல மீட் பண்ணிட்டோம். ஆனால் எங்களை சந்திக்க வைத்தது சினிமா தான். என்னை பார்க்க ஷூட்டிங்ல சின்ன பசங்களா மீச முளைக்காம வந்தவங்க எல்லாம் இன்னைக்கு பேரம்பேத்தியோட இருக்காங்க. என்னுடன் தொடர்ந்து வந்து கொண்டே இருக்கிறார்கள். அவர்களுக்கு நான் கடமைப்பட்டு இருக்கிறேன். மணிரத்னம் சார் கூட படத்திலாம் நடிச்சதுனால ரொம்ப அழக்கூடாதுங்கிறத கத்துக்கிட்டேன். ஆனா உள்ள நிறைய கண்ணீர் இருக்கு. சந்தோஷம் கலந்ததும் சோகம் கலந்ததும். ஆனா அது உங்களுக்கு தேவையில்லை. உங்க சந்தோஷத்திற்கு தான் நான் அப்படியே சொல்லி கொடுத்து பழகிட்டாங்க. இனிமே மாற்ற முடியாது. 3 வயசுல இருந்து இவருக்கு நான் சித்தப்பா தான். இவரு நம்ம எஸ்டிஆர் அவர்களையும் அதையே சொல்லி வளர்த்துட்டாரு அவங்க அப்பா. அவர் என்னையும் ஒரு எக்ஸாம்பிளாக அவருக்கு காட்டியதற்காக அவருக்கு நன்றி சொல்ல வேண்டும். அவர் இங்க கூட்டிட்டு வரல, வந்தா அழுதுருவாருன்னு நாங்க 2 பேருமே அதை பேசிக்கிட்டோம். பாருங்க, படம் பார்க்கும்போது சந்தோஷமான சீன்ல நம்ம டான்ஸ் ஆடிட்டு இருக்கும் போது கூட அவர் அழுதத்தான் செய்வாரு. தம்பி எஸ்டிஆர் போக போகும் தூரம் எனக்கு தெரிகிறது. உங்களுக்கு புரிகிறது. உங்களுக்கு கடமை இருக்கிறது. இந்த கூட்டத்தை வழிநடத்தும் தலைவர் நீங்கள். அந்த ரெஸ்பான்சிபிலிட்டியோட நீங்க இனிமே நடந்துக்குவீர்கள். ஏற்கனவே அப்படித்தான் இருக்கீங்க. இன்னும் கூடி இருக்கு உங்களுக்கு. அது சுமை அல்ல, சுகம். அனுபவிங்க. அதை பார்த்து நானும் அனுபவிப்பேன்.